இந்த ஆண்டு துவக்கத்துல, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. ஒவ்வொரு விஜய் படத்திற்குமே பிரச்சனை வரும், ஆனால் கடைசியில படம் எப்படியோ ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்றது போல இந்த படத்தையுமே அசால்ட்டாக எடுத்துக்கொண்டாங்க ரசிகர்கள். ஆனால் தற்போது அவர் அரசியல வேற களமிறங்கிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு எப்படியோ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாதவாறு பிளான் போட்டு பண்ணிட்டாங்க. சோ இந்த நிலையில தணிக்கை குழு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கல. பின்னர் படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் வழக்கு போட்டுமே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அப்படின்னு வழக்கு மாறி மாறி போய் படக்குழுவை கடுப்பாகி அந்த வழக்கை வாபஸுமே வாங்கிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த படத்தை மறுதணிக்கை பண்ணிருக்காங்களாம். பண்ணது மட்டுமல்லாமல் படத்திற்கு யுபிஏ சான்றிதழுமே கொடுத்திருக்காங்க. இவங்க ஒன்னும் சும்மா சான்றிதழ் கொடுக்கல, படத்துல உள்ள ஒரு சில முக்கியமான அரசியல் காட்சிகள், வசனங்கள் அப்படின்னு அனைத்தையுமே நீக்கும்படி அறிவுறுத்திருக்காங்களாம். வேற வழி இல்லாமல் ஜனநாயகன் படக்குழு அந்த காட்சிகளை நீக்கியிருக்காங்க. பின்னர் தான் இந்த படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தான் வெளியிட இருக்காங்களா. இந்த செய்தியை தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.